எங்கே போதும், எங்கேயோ கூட்டம் போல, என்ன எங்கேயோ போய் இங்கே மீட்டிங் போல் அங்கே போகுது. அப்போ என்ன சொல்லுவோம், எங்கேயோ போகிறாங்க, என்ன எங்கேயோ போகுது. அது எங்கே போவோம், துவையான் போகுத. அது என்ன, இந்த வேத கோயில்களுக்கு போவோம், வேத கோயிலுக்கு போவோம், அல்லது எங்கேயாவது போய் வச்சுட்டு வரோம், என்ன. ஆனால் உள்ளே இருக்கிறது என்னது, பவர். ஆமாம், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் என் பிள்ளைகள். என்னை மனதார, அதாவது எனக்கு அவர் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான், இயேசு தான் எனக்கு, அவர் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யார் பிள்ளைங்களா, அவருடைய பிள்ளைகளா, அவருடைய பிள்ளைகளா. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆனால் அதுக்கிட்ட போக முடியாது, தெரியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது. வெளியே யார் காட்டுவா, வச்சிருக்கிறத வெளியே யார் காட்டுவா. ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எங்கே காட்டுவோம், வெளியே யார் காட்டுவா. பெருமையை தான் வெளியே காட்டணும். என்ன காட்டணும், பெருமையை தான் வெளியே காட்டணும், என்ன. அது பாரு, நான் இன்றைக்கி ஒரு 10 வண்டி வாங்கியிருக்கேன், இன்றைக்கி 10 வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு வாங்குங்க, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். அது ஏன் போய் நடுவே சொல்லணும், சொல்லக்கூடாது. வேதத்தில் எசேக்கியேல் ராஜா என்ன பண்ணார், நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார், நிறைய கொடுத்து வச்சுருந்தார். அவருக்கு குளமெல்லாம் வீட்டு பக்கம் அவருக்கு சொந்தமாக குளம் தண்ணியெல்லாம் அப்படி வச்சுருந்தார். நிறைய ஆசீர்வாதம் அவருக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பாபிலோனியர்கள் வந்தாங்க, இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி, என் வீட்டை பார்த்தீங்களா, அரண்மனை பார்த்தீங்களா, அப்படியா, என்ன இது இங்கே பாருங்கள், அதை பாருங்கள், இதெல்லாம் அறைகள், இதெல்லாம் பாருங்கள், அந்த தண்ணி பார்த்தீங்களா, இதெல்லாம் சொந்தமாக குளம்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோ இது வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இவ்வளோ அவ்வளோ நிற்கி, அப்புறம் ஒரு இடத்துல மீன்கள்லாம் இருக்குது, அப்படி இப்படி எல்லாத்தையும் காமிச்சிட்டார். எல்லாம் அவ்வளோ நகை இருக்குது, இந்த ரூம் ஃபுல்லாக நகை, இந்த ரூம் ஃபுல்லாக வெள்ளி, இந்த ரூம் ஃபுல்லாக தங்கம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பாபிலோனியருக்கு பார்த்து என்ன போயிட்டாங்க, ஆஹா அப்படி சொல்லுவாங்களே சிலருக்கு, அப்படியா. இங்கே ஒருவேளை இப்படி பார்த்து சும்மா கூட போயிருக்கலாம், அங்கே கொஞ்சம் தெளிவு கேட்டியா, நீங்கள் நான் நேற்று அந்த வீட்டுக்குள்ளே போனேன், எவ்வளோ இருக்கும் தெரியுமா. ஏன் உங்களதா நீ நான் வச்சுருக்க, பார்க்க தானே சொன்னாங்க உன்னைய. ஆனால் யார் மனித இயல்பு, அது மனித இயல்பு என்ன, எப்பா என்ன எவ்வளோ இது, இவ்வளோவா, அப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிம்பாங்க, என்ன. அப்போ வெளியில் போய் அவங்க அப்படி, அப்போ அவன் ரேசையா திரும்ப வந்தார். ஆமாம், இந்த பாபிலோனியர்கள் வந்துட்டு போனாங்களே, என்ன பார்த்தாங்க, இது பண்ணாங்க, எல்லாத்தையும் காமிச்சியா. ஆமாம் காமிச்சேன். எதெல்லாம் காமிச்சேன், காமிக்காத பொருள் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். சரி, அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போவான் அப்படின்ட்டார், சொல்லிட்டு போயிட்டார் தீர்க்கதரிசி. எல்லாம் அதே போல் வந்து திருடிட்டு போயிட்டான். அன்பானவர்களே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இல்லை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, ஒரு திறமை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு சில ஞானம் கொடுத்துருக்கிறாரு, அறிவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதை பொத்தி வைக்க தெரியும். எனர்ஜி போயிடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனர்ஜி போயிடும். எனர்ஜி நீங்கள் 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த செய்யக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல, கம்மியாயிரும். நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள், நான் ஒரு வயலை வாங்கியிருக்கேன், உதாரணத்துக்கு வயல் சொல்கிறேன், ஒரு வயல் வாங்கியிருக்கேன்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள். அப்படியா, எவ்வளவு, அது ஒரு 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்படியா, எவ்வளோ ரூபா, அது ஒரு 15 லட்சம் ரூபா. 15 லட்ச ரூபா இருந்திருக்கு தானே செய்து இவங்ககிட்ட அப்படின்னு அவங்க 4 பேர் சொன்னாங்கன்னு வைங்க, உங்களுடைய அந்த அடுத்த வேலையை செய்ய முடியாது, எனர்ஜி இறங்கிடும். அதனால தான் அந்த காலத்தில் ரொம்ப ஞானமாக இருப்பாங்க, எதையுமே சொல்ல மாட்டாங்க, என்ன. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், டேஸ் நல்லவர். அப்படின்னா நம்ம அதை சொல்லி 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 நமக்கு நாமே தீய வச்சுக்குவோம், நமக்கு நம்ம என்ன வச்சுருவோம், தீய வச்சுருவோம். அது தனக்கு தானே சூனியம் வைக்கிறது, என்ன. சொந்த காசில் சூனியம் வைக்கிறது, சொந்த பணத்தில் சூனியம் வைக்கிறதுன்னா எப்படி தெரியுமா, 10 பேர்கிட்ட சொல்லணும், அப்போ சூனியம் வச்சுட்டீங்க நீ, அவன் சூனியம் வைக்க வேண்டாம், நமக்கு நாமளே வைக்கிற சூனியம். நம்ம யாரும் அவெல்லாம் போய் இன்னும் நினச்சிருக்க கூட மாட்டா, சூனியம் வச்சிடலாமான்னு. அதுக்கு முன்னாடி நீனே வச்சாச்சு. அதனால் நமக்கு எது நல்ல திறமை இருக்கா, படிப்பு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, அழகு இருக்கா, பணம் இருக்கா, பொருள் இருக்கா, ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு நிறைய கொடுத்தாரு, எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா என்ன பொருள். அது வார்த்தை படிக்கும் போதே தெரியுது பாருங்க, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா என்னது பொருள் தெரியலையோ. அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே மேலே கொடுத்துட்டு இருப்பேன்னு அர்த்தமா இல்லை.
நீ கொடுக்கறதற்காக ஆசீர்வதிப்பேன். நீ இன்னொருத்தரை ஆசீர்வதிப்பதற்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கவே நான் உன்னை நீ யாரையாவது ஆசீர்வதிக்கணும், நீ எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், அதுக்காக நான் உனக்கு தந்துக்கிட்டே இருப்பேன்ற. நீ சபிக்கிறவங்களே நான் சபிப்பேன்னாரு. அப்படி நேசிக்கிறார் ஆபிரகாம நேசிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் யாரையாவது போது சபிச்சாருன்னா அவர் சபிச்சிருவார், ஆண்டவர் சபிச்சிருவார். ஏன்னா இவர் அப்படி வச்சிருக்கார், இப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆபிரகாம் எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். வீட்டில் இருக்கிறவங்க பிறந்த வீட்டில் இருந்த சொத்து பத்து எல்லாம் ஆசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என் பின்னால் வந்துட்டாரு. வனாந்திரமாக காட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படியே போகிறார். போய் அங்கே போய் ஒரு செட்டு போட்டு ஒரு ஓலையை போட்டிருப்பாரோ என்னமோ தெரில, செட்டு போட்டு அதில் கூட ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு அதில் உட்காந்து அதில் படுத்திருப்பாங்க. கதவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரார். இப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். செல்வ சீமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமான்னா யாரை சொல்லுவாங்க? உயர்ந்தவர்களை, வசதியானவர்களை, ராஜாவை சொல்லுவாங்க. செல்வ சீமானா இருந்தாராம் ஆபிரகாம். அப்படி ஆசீர்வதிச்சாரு. இவருக்குள்ளதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. இங்கே ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்புறம் கொடுக்காரு பாருங்க, கொடுத்துட்டே இருக்கிறார். ஸ்டெப்பாக நீங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் இப்படி இப்படி இவ்வளோ இருந்தீங்க, இவ்வளோ இப்போ இவ்வளோ போகுது, இப்படி போகுது உங்கள் வாழ்க்கையில். அது அடுத்து நீங்கள் அடுத்த படியை பார்க்கணும். அடுத்தடுத்த படி நீங்கள் கடத்திக்கிட்டே போகிறீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியே இருக்குது, அப்படியே இருந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே எதுவும் இல்லை. அல்லேலூயா. அடுத்தபடி இன்றைக்கி 1000 ரூபா, ஒரு வருஷம் கழித்து 2000 ரூபா, ஒரு 2 வருஷம் கழித்து 10,000 ரூபா எனக்கு வருமானம், ஒரு 3 வருஷம் கழித்து 25,000 ரூபா. எப்படி கூடுது? ஒன்று ஒன்றா கூடலை, அப்படி கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபா, அதுக்கப்புறம் 1 லட்சம், 2 லட்சம், இப்படி நான் இந்த உதாரணத்துக்கு தான் பணத்தை சொல்கிறேன். ஒன்று என்ன செய்யும்? அடுத்தடுத்து போகிறோன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடங்கி இருக்கு. இந்த தொடக்கம் என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்றார்.